போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். உம்மை போகவிடேன் என்றான். அல்லேலூயா. ஆண்டவரை போக விடாமல் தடுக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே தேவன் சொல்லப்பட்டிருக்குது. ஓசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் என்னை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். ஆமென். அவ்விடத்தில் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு அங்கே சொன்னார். இங்கே யார் சொல்கிறாரு? தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். தூதனானவர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. தூதனானவரோடு, இந்த ஓசியா இருக்கிறத சொல்கிறாரு, தூதனானவரோடே. ஆமென். அப்போ அங்கே தேவனோடு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட போராடி மேற்கொள்கிற ஒரு மனுஷனாய் யாக்கோபு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. அப்படியா ஜெபிக்கிறீங்களா? ஆமென். நம்ம ஆண்டவரை விடாப்பிடியாக சொல்லுவாங்க. ஆமென். போட்டு ஆண்டவரை நீ கொடுத்தால் ஒழிய என்னதா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அப்பா நீ கொடுத்தே ஆகணும்பா, செஞ்சே ஆகணும்பா. அப்படி கொடுக்கல என்ன பண்ண மாட்டாங்க? விடவே மாட்டாங்க. கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, குத்துவாங்க, குதிப்பாங்க, ஏதாவது பண்ணினே இருப்பாங்க. ஆனால் கொடுத்தாதான் நகருவாங்க. ஆமென். பிள்ளைங்க கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரோடு அப்படி தான் நம்ம பண்ணணும். அப்படியே தகப்பனவர். ஆமென். நம்ம போராடணும் அவங்கக்கிட்ட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை புறப்பட்டு வருகிறது. 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆசிரிய ராஜாவான செனகரிப்பு எருசலேமை நோக்கி வந்தான். அவன் தனது படைகளாலே நகரத்தை முற்றுகை போட்டு அவனுடைய தளபதிகள் எல்லாரையும் அழைத்து வந்து எசேக்கியா ராஜாவை கேலி செஞ்சானா. என்ன பண்ணானா? கேலி செய்கிறான், கிண்டல் பண்ணுறான். உன் தேவர்கள் உன்னை காக்க மாட்டாங்க, உன் தேவன் உன்னை காக்க மாட்டார், யாரை உன்னை காக்க முடியாது, என் படை என்னுடைய ரதங்கள் மிகுதியாய் வந்திருக்குன்னு சொல்லி ஆமென் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். எசேக்கியா ராஜா அமைதியாக இருந்தான். அவன் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். கேலி கிண்டலுக்கு பதில் கொடுக்கல. எசேக்கியா அவர்கள் அனுப்பின அந்த கடிதத்தை விரித்து தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த தேசத்தை அழிப்பதற்காக இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, நீரே தேவன் என்பதை காண்பியும் என்று ஆண்டவரை நோக்கி அந்த விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்தான். இவர்கள் பண்ணுகிற காரியங்களில் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், உம்மை மகிமைப்படுத்தாமல் உம்மை தூசிக்கிறார்கள் என்று எசேக்கியா என்ன பண்ணா, கர்த்தரிடத்தில் போய் முறையிட்டான். பாருங்கள், கர்த்தரிடத்தில் போய் சொல்கிறான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினாராம்.
எத்தனை பேர் அனுப்புனாரு? எத்தனை பேர்? ஒரு தூதன். அவ்வளவு ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பினார். ஒரு ஜெபம் ஒரு தூதரை அனுப்புகிறது. அந்த ஒரு தூதனால் என்ன செய்ய முடியும்? 1,85,000 பேரை கொல்ல முடியும். எத்தனை பேர்? 1,85,000 பேரை கொண்டு போட்டானா ஒரே தூதன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே. ஜெபத்துடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம். நம்ம ஜெபத்தினுடைய கிரியை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ஒரு ஜெபம். ராஜா தேவ சமூகத்தில் போய் அந்த விண்ணப்பத்தை விரித்து, ஆண்டவரே இவர்கள் எனக்கு விரோதமாய் போரெடுத்து வருகிறார்கள் சொல்லி, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், நீர் இவர்களை விசாரியும், நீர் இவர்களை கண்டியும் என்று சொல்லி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபித்தா. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த யாக்கோபு ஜெபித்தான் பாருங்க. ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். ஏன் போயிட்டு அவன் வந்து ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணா சொல்லுங்க? யாக்கோபு ஏன் போய் ஜெபம் பண்ணா? இவன் கஷ்டப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிறான். 10 முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறான் இல்லைங்களா? மாமனார் வீட்டில் தான் வேலை பார்த்துருக்கான். இத்தனைக்கும் மாமனாரே ஏமாத்துறான், சொந்தக்காரனே ஏமாத்துறான், ஏமாற்றப்பட்டு தான் வரான். அந்த பெற்றுக்கொண்ட கடவுளுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறான். எப்படியோ தப்பி பொழைச்சண்டா சாமின்னு சொல்லி வெளியே வரான். வெளியே வந்து கொண்டு வந்தா எதிரில் யார் வருதான்? ஏசா புறப்பட்டு வருகிறான்னு கேள்விப்படுறான். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் தடைப்பட்டாலும், வேலையில் உயர்வு வரல, வேலையில் மேன்மை வரல, வேலையில் ஆசீர்வாதம் வரலனாலும் ஜெபம் பண்ணா கர்த்தர் காலையில் இரவோடு இரவாக எழுந்து ஆண்டவர் போய் என்ன பண்ணுறாரு? லாபானோட பேசினாராம். என்ன பேசினார்? லாபானோட என்ன பேசினாராம்? யாக்கோபுக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணாத, அவனை அனுப்பிவிடு. ஆமென். யாக்கோபை ஆஸ்வதிக்கணும், அவனை அனுப்பிவிடு, அவனுக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணாத. ஆண்டவர் ராத்திரியில் போய் பேசுகிறாரு. யார்கிட்ட? லாபான்கிட்ட. ஆமென். ஜெபம். அங்கேருந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டு இங்கே வந்தா, இங்கே ஒருத்தன் வரான். இப்போ என்ன பண்ணா? சரி நம்மக்கிட்ட தான் ஆளுக்குறாங்களே, பலங்குத, போய் யுத்தம் பண்ணலான்னு நினச்சானா? இல்லை, ஜெபந்தான் பண்ணான். ஹல்லேலூயா. ஆண்டவரோட போராடுறான் பாருங்க. ஜெபம், ஜெபத்துடைய மகிமை நமக்கு தெரியல. கர்த்தர் அங்கே ஜெபிச்ச உடனே அந்த ஏசா வந்து என்ன பண்ணானா? கட்டி முத்தம் செய்தானா. ஹல்லேலூயா. கொலை செய்ய வந்தவன், அபகரிக்க வந்தவன். ஆமென். இப்போ கட்டி முத்தம் செய்கிற அளவுக்கு தேவன் அவனை ஆஸ்வதிக்கிறார். உங்களே அப்படி தான் ஆஸ்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் ஜெபத்தின் மேலே இல்லை. ஜெபிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். எப்படி ஜெபிக்கணும்? சிலருக்குலாம் எப்படி ஜெபிக்கணுன்னே தெரியாது இல்லை. முழங்கால் போட்டு ஜெபிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். முழங்கால் போட்டு. இயேசு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். நம்மளாலே ஜெபம் பண்ணுதுங்க. முழங்கால் போடும், அப்புறம் அரை முழங்கால் ஆகும், அப்புறம் காலாகும், அப்புறம் பிளாட்டு. ஆமென். முழங்கால் ஜெபம் இருக்கணும். சுந்தர ஐயா வந்து
ஏசிஏ பாஸ்டர் சுந்தரையா வந்து அவருடைய காலில் முழங்கால் போட்டு 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 காப்பு காய்ச்சி அது அந்த காப்பு எடுத்து வச்சுருந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த முட்டியுடைய கிண்ணத்தில் பக்குன்னு தெரியும்ல இருந்து காப்பு காய்ச்சி பக்கு அந்த பக்கம் அப்படியே பிச்சுன்னு வந்துச்சான். அதனால தான் நீ அவ்வளோ பேர் திருச்சபை இருக்குது. அல்லேலூயா, ஆமென். ஜெபம். அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த பகுதியில் ஊழியம் செய்ய முடியாது. இல்லைன்னா இல்லை எப்படிப்பட்ட இடம் அது இல்லை. ஆமென். ஓட்டேரி மேகலா தேட்ரு அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரவுடிங்க, எல்லாம் பயங்கரமான ஏரியா. அந்த ஏரியாவில் ஊழியம் செஞ்சு அந்த இடத்தையே வளைச்சி போட்டார். ஆமென். முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. முழங்கால் ஜெபம், முழங்காலில் போட்டு ஜெபம் பண்ணார். அவருக்கு பிறகு சாம் சுந்தரையா வந்தார். ஆமென். ஆகவே சபையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் முழங்கால் ஜெபம் இருக்கா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 17:14 வச்சுங்க. அப்போஸ்தலர் 7:60 ஒருத்தர் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணானா? அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. ஆமென். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து என்ன பண்ணானா? அவர் முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணோம்? முழங்கால் படிக்கணும். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரயோக கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசைகளிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லி முழங்கால் போட்டு சொல்கிறான். அவன் ஜெபத்தை கேட்டு இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசு போய் குணமாக்குறார். அல்லேலூயா, ஆமென். முழங்காலுடைய ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7 முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆமென். இப்படி சொல்லி யார் நித்திரை அடைஞ்சது? ஸ்தேவான். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். பாருங்க, எங்க சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல, கல்லறிகிற இடத்துல அப்படியே அமைதியாக இருக்கிறான். எல்லாரும் கல்லை எடுத்து அடிக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறான். அவனுக்காக என்ன பண்ணப்படுகிறது? வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ஆமென், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. முழங்கால் போட்ட உடனே பாருங்க, சத்ரு பார்க்கல, ஆபத்தை பார்க்கல, ஜீவன் போக போகுதுன்ற எண்ணம் இல்லை. யாரை பார்க்குறான் அவன்? இயேசு கிறிஸ்துவை. ஆமென். பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறான். முழங்கால் போய் நின்றதுனால எத்தனை சத்துரு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா, ஆமென். ஸ்தேவானுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் அங்கே இறங்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளே. ஆக முழங்காலில் நின்று செபிக்கணும். ஆமென். இன்னும் சில ஜெபங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போமா தெரியல. முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? முகங்குப்புற எப்படி விழுங்க? சாஷ்டாங்கமாக விழுந்து முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படாதப்போ நம்ம முகங்குப்புற விழுந்து வணங்கியிருக்கிறோம் இல்லையா? வணங்குறீங்களா இல்லையா? காலில் விழுவோம் நிறைய பேர், காலில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஜெபித்திருக்கிறோமா? மத்தேயு 26:39 வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி முகம் குப்புற விழுந்து, பிதாவே ஆமென் ஆமென். இயேசு ஜெபம் பண்ணுறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் பார்க்கிறோம், யோவான் ஆவிக்குள்ளான பொழுது என்ன பண்ணானா, இயேசுவின் பாதத்தில் விழுகதை, தேவனுடைய பாதத்தில் விழுகதை பார்க்கிறோம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சாஸ்தாங்கமாக விழுந்து என்ன பண்ணோம், செபிக்க கற்றுக்கணும். ஜெபத்தில் பல விதங்கள் இருக்குது. அதில் முழங்கால் போடுறது, ரெண்டாவது சாஸ்தாங்கமாக விழுந்து, ஆமென், முகங்குப்புற விழுந்து செபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. முகத்தை முழங்காலுக்குள்ளே குனிந்து, அதாவது குனிந்து ஜெபம் பண்ணும். அதை நம்ம இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது. யாருமே முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, முட்டி போட்டு அந்த முகம் வந்து முட்டியில் பண்ணுவீங்க. அப்படி விழுந்து ஜெபிச்ச ஜெப அனுபவம் இருக்குது. ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிரச்சனை வந்து மைமூடாதாக தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முழங்கால் வந்து அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து முட்டி போட்டு அந்த முழங்கால் வந்து தலை பாடுற அளவுக்கு வைப்பாங்க. அல்லேலூயா. நம்ம சேர்லேயே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். சேர் இல்லைன்னா ஜெபம் இல்லை. இப்போது அப்படி இல்லை, சோபா மேலே உட்காந்து ஜெபம் இல்லை, சில பேர் பத்துக்குனே ஜெபம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையோடு ஒரு ஒழுக்கத்தோடு ஜெபித்திருக்கிறாங்க. ஆமென். 4வதாக தாழ்மையுடன் ஜெபம். யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டிருக்குது, தாழ்மையுடன் ஜெபம். 2 நாளாகமும் 7:14 சொல்லப்பட்டிருக்குது, தாழ்மையன் ஜெபம். ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு? தாழ்மையின் ஜெபம். பெருமையாக ஜெபிக்கக்கூடாது இல்லை. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணான். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? நான் தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் உபவாசிக்கிறேன். தன்னை குறித்து பேசி கொண்டு இருக்கிறான், தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டார். ஆமென். தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணோம்? தாழ்த்தி தாழ்மையோடு வேகமாக போகிறேன். ஆமென். துயரத்தோடு ஜெபிக்கணும். துயரத்தோடு ஜெபத்தை குறித்து நமக்கு நிறைய காரியம் தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறதுனால சொல்கிறேன். யாக்கோபு 4:9 துயரத்தோடு ஜெபிச்சாலாம். எப்படி ஜெபிச்சாலாம்? ஒரு சம்பவத்தை பார்க்குறோன்னா எப்படி ஜெபிக்கணும்? ஆமென். இப்போ ஒரு 3 போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 3 போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதிகாரி 3 அதிகாரியை டிஸ்மிஸ் தூக்கிட்டாங்க அங்கேருந்து. ஏன்? ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அது துக்கமான ஒரு சம்பவம் சொல்லும்போது சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஒரு அதிகாரியை தூக்கிட்டாங்க, அந்த இடத்த விட தூக்கிட்டாங்க. காரணம் என்ன? ஒரு சீரியஸ்னஸ் தெரியல. துயரப்பட வேண்டிய இடத்துல துயரப்படாமல் சிரிச்சதுனால பிரச்சனை. நம்ம எல்லாத்துக்கும் சிரிச்சுருந்தாங்கிறோம். பாடுறா, பாம்பு போட்டானடா, 1,00,000 பேர் செத்துட்டாங்களாண்டா, 50,000 பேர் செத்துட்டாங்களாண்டா. எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். எத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்க, எளிய பிள்ளைங்க, பெற்றோரை விட்டு, சில குடும்பங்கள் பெற்றோரை இழந்திருக்கிற, சில குடும்பங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, கை கால் இழந்துக்கிறாங்க, சொத்து பத்துக்களை இழந்துக்கிறாங்க, பட்டினிலும் பசியிலும் நல்லா சொகுசாக வாழ்ந்த பிள்ளைங்க இப்போ பசியிலும் பட்டினிலும் வாதிக்கப்படுறாங்க. அதை குறித்து கேள்விப்படும்போது நம்ம என்ன செய்யணும்? வேதனையோடு துயரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களா?
கேள்விப்பட்ட நியூஸ் வந்ததா அது அப்படியே தகவல் மாதிரி கேட்டு போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் வேலைக்கிழமை தோறும் ஜெபிக்கிறோம். எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஞானராஜா ஒருத்தர் வருவார். அவருக்கு அந்த நியூஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வருவார். அப்படி நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏதோ பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க ஜெபம், அப்படி இல்லை, பாரத்தோடு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இன்னிலிருந்து அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். லூக்கா 22:44 வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணாரா? ஊக்கத்தோடு வியாகுலப்பட்டு. வாசிங்க சிஸ்டர். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென். இயேசு ஜெபம் பண்றார். யாருக்காக ஜெபம் பண்றாரு? யாருக்காக ஜெபம் பண்றாரு? எருசலேமுக்காக, தேவ ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக. ஆண்டவரே ரட்சியும். அதற்காகத்தான், நமக்காகத்தானே உலகத்தில் வந்தார். நமக்காக தான் ரத்தம் சிந்தி ஜெபிக்கிறார். இப்போ வேர்வை ரத்தமாய் வியாகுலத்துடன் துயரத்தோடு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? ஊக்கமாக. யாக்கோபு எப்படி ஜெபிக்க சொன்னார்? ஊக்கமாக. 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா 15ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 குறித்து சொல்கிறார். 16ஆம் வசனம் 16 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம செய்கிற ஜெபம் பலமுள்ளது. ஊக்கமா, இயேசு ஊக்கமா ஜெபிச்சாரு. அது பலமுள்ள ஜெபம். நீங்க ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. தூக்கமா ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? கூப்பிட்டாங்கடாப்பா, அவங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் ஜெபம் பண்ணாரு. அப்படி சந்தோஷமா, உற்சாகமா, ஊக்கமா. ஆமென். கர்த்தர் ஜெப குறிப்பை கொடுத்துருக்காரு பாருங்கள். பிரியா போய் ஜெபம் பண்ண உடனே அவார்டு கொடுத்துட்டாங்க, ரிவார்டு. அல்லேலூயா. ஊக்கம் என்னென்னா, நம்மளை கூப்பிட்ருக்காங்களே, சந்தோஷமாக போயிட்டு உற்சாகமாக போய் ஜெபம் பண்ணதுனால, அடிக்கடிக்கு போய் ஜெபம் பண்ணதுனால அன்றைக்கி சின்ன ஜெபம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக வந்துக்குது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் பாருங்கள். ஏங்க என்னை எடுத்துங்க, சாதாரண ஜெபிக்கிற ஜெபம் தான். ஒரு நாள் கர்த்தர் என்னை ஃப்ளைட்டில் கொண்டு போனார். எங்கே தெரியுமா? ஒரு மினிஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு விஜயவாகடாக போனேன். இங்கேருந்து ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போய் அங்கேருந்து ஃப்ளைட்லேயே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. முதல்ல அப்படி போயிட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு வந்து அதுவும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அவ்வளோ பயங்கரமான வீடு, அவ்வளோ அலங்கரிப்பான வீடு. மரத்துலேயே அலங்கரிச்சிருக்காங்க அந்த வீட்டில். அத்தனை ஜூஸ் வர எங்களுக்கு, விதவிதமாக ஜூஸ், நேரத்துக்கு நேரம் ஜூஸ் வர வந்துனே இருக்குது. இப்படி கொடுத்தா ஏன் ஜெபம் வராது? அல்லேலூயா. அப்புறம் காணிக்க வர 20,000 ரூபாய் காணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்லனா, நாங்கள் தியாகமாக ஜெபம் பண்ணோம். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சு நானும் டேவிட் பிரதர் இருந்தார், அவர் மூலிமா தான் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சுது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கே வேணால் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிச்சதுனால அந்த இடத்துக்கு போகும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். அதில் ஏன் சொல்கிறான், ஜெபம் நம்மளை என்ன பண்ண, ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். ஆமென்.
எனக்கு பலன் கொடுத்தாரு. ஆமென். உங்களுக்கு ஜெபத்துக்கு பலன் கொடுப்பார். நம்ம ஜெபம் என்ன பண்ணோம்? உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தானியேல் 3 வேளை ஜெபிச்சார். தானியேலை கர்த்தர் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்வை உண்டாக்கும். ஜபிச்சு தாங்கிறேன் பாஸ்டர், எங்கே வருது உயர்வு? துயரம் தான் வருது, பிரச்சனை தான் வருது, போராட்டம் தான் வருது. வரும், ஆரம்பத்தில் எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதையும் மீறி ஜபிக்கணும். தானியேல் என்ன பண்ணார்? சட்டமே போட்டான். கவர்மெண்ட்டு என்ன போட்டான்? இனிமேல் ஜெபிக்கவே கூடாது. ஐயோ, இப்படி ஒரு சட்டம் நம்ம நாட்டுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? சந்தோஷம் பாஸ்டர். எங்கள் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ வர டீம் வர பிரிச்சிட்டாரு. இதெல்லாம் வானா தொல்லையெல்லாம் போச்சு நமக்கு. அப்படி இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. சட்டம் போட்ட உடனே இன்னும் ஊக்கமா முன்பை விட. ஆமென். அல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி ஏற்றிட்டான். பரவாயில்ல, 1 மடங்கு இருந்தாலும் சரி, 7 மடங்கு, எத்தனை மடங்கு ஏற்றினாலும் சரி, நாங்கள் இந்த பொற்சலையை வணங்க மாட்டோம். அப்படி இருக்கணும் விசுவாசி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், ஆமென், நிமிர்ந்து நின்று, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல நம்ம நல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெப ஆவியில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பெருமூச்சோடு ஜெபிக்கணும். ஐயோ ஆண்டவரே, பெருமூச்சோடு ஜெபிக்கணும். அழிந்து போகிறாங்களே இந்த மக்கள், அழிந்து போகிறாங்களே இந்த ஜனங்க, அழிஞ்சு போகிறாங்களே, இங்கே குறைவாக இருக்குது, இங்கே பஞ்சமாக இருக்குது ஆண்டவரே, தண்ணி கிடைக்கலையே, பசியில் இங்கே ஜனங்க வாழ்கிறாங்களே. பெருமூச்சோடு. ஆமென். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்ன, எனக்காக அழாதீங்கப்பா, எருசலேமுக்காக அழுங்கள் என்று சொன்னார். பெருமூச்சோடு இயேசு ஜெபித்தார். ஆமென். பிதாவே, இவர்கள் என்ன பண்ணுங்க? மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க ஆண்டவரே. அப்படி பிதாவோட போராடி ஜெபிக்கிறார், பெரும் சத்தத்தோட, பெருமூச்சோடு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை. 26 சிஸ்டர், 26 வாசிங்க. 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாரா? பெருமூச்சோடு ஜெபிக்கிறார். ஆவியானவர் ஜெபிக்கிறார், இயேசுவானவர் ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கணுமா ஜெபிக்கூடாதா? நம்ம ஜெபிக்கணுமா ஜெபிக்கூடாதா? பெருமூச்சோடு ஜெபிங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்காக பெருமூச்சோடு ஜெபிங்க. ஆமென். போராடி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. சில இடங்களில் மௌனமாக கூட ஜெபிக்கலாம். அண்ணா என்ன பண்ணாங்க? அமைதியாக ஜெபம் பண்ணாங்க. அமைதியாக. அல்லேலூயா. சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆர்ப்பரிப்பின் ஜெபமும் இருக்குது, ஆரவார ஜெபமும் இருக்குது, அமைதியான ஜெபமும் இருக்குது. எரிகோவுக்கு முன்னாடி போகும்போது எப்படி பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள், ஆரவாரம் பண்ணாங்க, எக்கால ஊதுனாங்க, ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் எரிகோவில் அற்புதம் செஞ்சார். எரிகோ சுவர் விழுந்தது. அல்லேலூயா. ஆமென். அதனால் ஆர்ப்பரிக்கிற இடத்துல ஆர்ப்பரிக்கணும். ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை மார்பிலே அடித்து கொண்டு ஜெபம் பண்ணா இல்லைங்களா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பரிசேயனும் சதுசேயனும், அந்த பரிசேயனும் ஜெபிச்சான், ஆயக்காரனும் ஜெபிச்சான். ஆயக்காரன் எப்படி ஜெபிச்சான்? மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷையா. ஆமென். மார்பில் அடித்து கொண்டு
தூரத்தில் நின்று கிட்ட கூட போகிறதுக்கு பயப்படுறான் பாருங்க. கண்களை பாருங்க நிமிர்ந்து பார்க்க துணியாம ஆண்டவர் தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். போதும். ஆமென். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் நீதிமான் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கதான், பூமியை சுற்றி பார்க்கதான் நீதிமானுடைய ஜெபத்தை. ஆரை கண்டார் கர்த்தர்? நீதிமானா? லோத்து நீதிமானாய் கண்டார். ஆமென். யார் சொன்னது ஜெபம்? ஜெபம் யார் எடுத்தது? ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமென். என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிக்காதிருப்பீரோ, 40, 30, 20, 10 சொல்லி போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். உன் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம் இருந்தால் கர்த்தர் காப்பாற்றுவார். நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆதியாகமம் 7:1 பார்த்தீங்கன்னா நோவா குடும்பம் நீதிமானாக கண்டார். ஆண்டவர் நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆகவே நீதிமான் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் மார்பில் அடித்து கொண்டு பாருங்கள், அவர் தன்னுடைய நீதியை சொல்லாமல் தேவ நீதியை சொல்கிறான். ஆமே. சிலர்லாம் அங்கே தான் ஜபத்தில் வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம நீதியே சொல்லி நிற்போம். உன் நீதி அழுக்கான கந்தன்றார். நம்ம நீதியே பெருமையாகுது. ஆண்டவரே நான் 2 நாள் ஜெபிக்கிறேன் உபவாசம் போட்டு, நான் 3 நாள் ஜெபித்தேனே, நான் 20 நாள் ஜெபித்தேனே, ஆண்டவரே நான் அப்படி ஜெபித்தேனே, நான் இங்கே கொடுத்தேனே, நான் அங்கே கொடுத்தேனே, நான் அதுக்கு கொடுத்தேனே, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன்னா நீ ஜெபத்தில் அழைப்பினுக்கிற. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துற. நீ கொடுத்ததெல்லாம் பெருமையாக பேசிட்டுக்கிற. தாழ்த்தி அவன் பாருங்க மார்பில் அடித்து கொண்டு ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அவனல்ல இவனே நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு கிட்ட நம்ம பார்க்குற காரியம் என்னன்னாக்கா, அவன் என்ன பண்ணுறான்? எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவர் நீ ஆசை வைத்தால் ஒழிய நான் விடமாட்டேன், விடுவதில்லை. நிறைய பேர் பைபிளில் விடாமல் ஜெபிச்சிருக்கிறாங்க. பைபிளில் நிறைய பேர் விடாமல் ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27-30 பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளை உயிர்ப்பிக்கும் வரை நான் உம்மை விடமாட்டேன். தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டா, என் பிள்ளை சாக போகுது, நான் விடமாட்டேன் உன்னை, என் பிள்ளையை உயிர்ப்பிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறேன். உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? எலிசா பிள்ளையின் மேலே விழுந்து ஜெபித்து ஜீவனை கொடுத்தார். அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் ஜெபம் பண்ணால் நிச்சயம் என் பிள்ளை உயிரோடு வந்துடும். நான் பிள்ளை இல்லாதப்போ இது இவர் ஜெபம் பண்ணி தானே கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. இவர் ஜெபம் பண்ண என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பாருன்னு சொல்லி அவர் தெரிஞ்சு என்ன பண்ணா, தீர்க்கதரிசிகிட்ட போராடி பிள்ளைக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டா. அல்லேலூயா. ஆமென். 4வதாக பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிப்பான வரத்தை ஒரு என்ன பண்ணுறாரு? எப்போ பார்த்தாலும் எலியா பின்னாடியே போயிடுக்கிறாரு. எலியா எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாரோ, எலியா எங்கெல்லாம் நிற்கிறாரோ, எலியா சாப்பிடும்போது கைகளுக்கு என்ன பண்ணுறாரு? தண்ணீர் வாக்குறாரு. எலியா நின்னாக்கா, எலியா பார்த்தாக்கா, என்னத்தை பார்க்குறான் அந்த ஆள், என்ன செய்கிறான் அந்த ஆள், கவனித்து கொண்டே இருந்தான். ஆமென். ஜெபிக்கிறவன் வரத்தை கிருபைகளை பெற்றுக்கொள்ள கவனித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எலிசானால ஜெப வீரன் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எலியா பின்னாடியே போயிட்டு ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டானான். நீர் என்ன ஆசை, நீர் எனக்கு இந்த வரத்தை கொடுக்காம நீ உன்னை விடவே மாட்டேன், விடாபடியாக பிடிச்சி ஜெபிக்கிறான். விட மாட்டான் பாருங்கள், விடவே மாட்டேன் நான் அப்படின்ற அளவுக்கு. இந்த 2 ராஜாக்களில் 2ஆம் அதிகாரம் 6-9 பார்த்தீங்கன்னாக்கா, அவன் எங்கே போகிறானோ அவன் பின்னாடியே ஓடுறான். விசுவாசம் இருக்குது அவனுக்கு, நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. இவர் பின்னாடி போனால் எனக்கு வரம் கிடைச்சிடும், நான் விடவே மாட்டேன். இந்த யாக்கோபு எப்படி ஜெபத்தில் உறுதியாக, ஆண்டவரே நான் அவனை விடவே மாட்டேன்னு சொன்னானோ, அதே போல்
இவன் நான் விடவே மாட்டேனே. எலியாவை விடவே இல்லை. ரெட்டிப்பான வரங்களை பெற்ற பிறகு தான் விட்டான். ஆமென். சால்வையை பிடிச்சிட்டான் பாருங்க போகிறப்போ. அல்லேலூயா. சாதாரண விஷயம் கிடையாது சால்வையை பிடிக்கிறது. எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவான்னு தெரியாது. எப்போ இயேசு கிறிஸ்து வருவான் தெரியுமா? இருக்காது, தெரியாது. அப்போ விழித்து ஜெபம் பண்ணுங்கன்ற ஆண்டவர், சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆண்டவர், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆண்டவர். ஆமென். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம இப்படிலாம் ஜெபம் பண்ணால் தான் இயேசு வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அஜாக்கிரதையா 5 கன்னிகைகள் அஜாக்கிரதையாக இருந்தாங்க பாருங்கள். ஏசா அஜாக்கிரதையாக இருந்தானா. ஆமென். சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அஜாக்கிரதை. எதுக்கு ஆசைப்பட்டா? நிறைய பேர் நான் சொன்னேன், அவங்களாம் எப்படி இருந்தாங்க? இந்த ஏசா பயிற்றங்குழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்துட்டான். நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். ஆமென். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு, கறி மீன், கறி மீன். அதை வர இப்போ வர அந்த இது ஃபோனில் போட ஆரம்பிச்சிட்டான். இப்போது இந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணுறதெல்லாம் நிறைய ஐட்டம் பண்ணுறான்ல, அதையே சில பிள்ளைங்க என்ன பண்ணுது பார்த்துக்கினே அது பொரிக்கிறது, அவிக்கிறது. 65, 45, 45, 60 எல்லாமே பார்க்குது. இதே தான் வேலை. சில தின்றதே தான், வாயாலே தான் கேட்டான் சில பேர். ருசி ருசி பார்த்து கெட்டு போடுவது நிறைய பேர். நம்ம மூதாட்டிகள் பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் கனியை புசித்து ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஏசா பிறப்புரிமையை விட்டான். வாய் ருசி தான். கொஞ்சம் வைத்த கட்டியிருந்தா ஆமென் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? வானத்தின் மன்னாவை கொடுத்தார். இந்த மன்னாவை தொட்டு சும்மா இருக்காமல் எங்களுக்கு மன்னாவையே கொடுக்குறீங்களே ஆண்டவர், ஒரு இறைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு கேட்டு கறி கறி கறி. அல்லேலூயா. இச்சை போஜன பிரியனா இருக்காத ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? போஜன பிரியனா அந்த தொண்டையில் என்ன வை? கத்திய வை. நீதிமொழிகள் 23 2ஆம் வசனமும் 21ஆம் வசனம் வாசிங்க. நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில் கத்திய வை. 21. குடியனும் போஜன பிரியனும் தருது. அக்கா ஒரு 10 ரூபா கொடுக்கா, அக்கா ஒரு 20 ரூபா கொடுக்கா. எதுக்குப்பா? 60 பைசா 10 பிச்சை தான் இருக்குதுக்கலாம். தரித்தனாவ தின்னுக்கினே தானே வருது, அழிச்சிடுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தியாகம் செய்ய வேண்டும். உபவாசித்து உடலை ஒருத்து ஆமென் தேசத்துக்காய் கதறணுமே. அல்லேலூயா. உபவாசிக்கணும். வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வரமாட்டேது. அந்த அக்கா வரல, நான் வரல. அந்த அக்கா பரலோகத்துக்கு வரல, நீ வராத. ஆமென். உனக்கு தான்மா ஜெபம் தேவை, உன் குடும்பத்துக்கு ஜெபம் தேவை. நீ கண்ணீரோடு வந்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு. நீ சாப்பாடை ஒரு நேரத்தை ஒடுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியனாக வேண்டிய பிள்ளைங்க. ஏலியின் பிள்ளைங்களா ஆசாரியனாக வேண்டிய பிள்ளைங்க. ஏலியின் பிள்ளை என்ன பண்ணுது? எப்போ பார்த்தாலும் 65லேயே தான் இருக்குது. அதாவது பலியிடத்துக்காக கறியை கொண்டு வராங்க, பலியிடத்துக்காக பலிப்பொருளை கொண்டு வராங்க. வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான்? 3 குரடுகளை 3 குரடு அந்த ஈட்டியை வச்சு குத்தி அங்கேயே எடுத்துடுறான். பலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துடுறான். யார் அவங்க? ஏலியின் பிள்ளைங்க ஆசாரியத்துவத்தை இழந்தார்கள். காரணத்தமாக இச்சை, போஜன இச்சை. ஆமென்.
எப்போ பார்த்தாலும் கறியினால் இச்சை, சாப்பிட்றதுல இச்சை. ஆமென். ஆராதிக்க வேண்டுமே, ஜெபிக்க வேண்டுமே, ஊழியம் செய்ய வேண்டுமே என்ற பாரம் கிடையாது ஏலியின் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுது, அபாத்திரமாய் புசிக்கிறவர்கள் சிலர் அபாத்திரமாய் புசித்து என்ன பண்ணாங்க? வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். 1 கொரிந்தியர் 11:30 சொல்லப்பட்டிருக்குது. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். திருவிருந்து ஆராதனை வந்தால் ஒழுக்கம் இருக்கணும், பரிசுத்தமாக வரணும். திருவிருந்து ஆராதனைக்கு வரும்பொழுது சுத்திகரித்து கொண்டு வரணும். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு இங்கே வந்து எனக்கு கொடுங்க திருவிருந்து நின்றுக்குது. எனக்கே தெரியும் உன்னை பற்றி, நீ யார், என்ன பண்ணுற எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். துணிகரமாக வந்து வாங்கிறது, துணிகரமாக அனுசரிப்பது, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் பரிசுத்தப்படுத்திக்கணும் உட்காரணுமா? நீங்கள் தப்பு கிடையாது, தவறு செய்கிறது எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் என்ன பண்ணோம்? சுத்திகரி உன்னை என்ன செய்யணும்? ஆண்டவரே, சனிக்கிழமை உட்காந்து ஜெபி, சனிக்கிழமை இரவாவது ஜெபி. ஆண்டவரே, உன் பந்தியில் புசிப்பதுக்கு நான் தகுதியற்ற ஆளுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், என் குறைகளை என்னை விட்டு அகற்றுங்க. ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் நின்று திருவந்தி எடுங்க. ஆமென். எல்லா அசுத்தத்தையும் பண்ணிட்டு வருது. அப்புறமா என்ன நடக்குது? வியாதி நிமித்தம் மரணத்தை சந்திக்கிறோம். ஏலியின் பிள்ளைகள் செத்து போனார்கள். 2 பிள்ளைகளும் காலி. ஏலியின் பிள்ளை மட்டும்தான் காலியா? சாமுவேல் பிள்ளைகளும் காலி இல்லை. ஏன்னா காரணம் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படியில். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன். உறுதி இருக்கணும். தேவ சமூகத்துக்கு வந்தால் ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதி இருக்கணும், ஜெபத்தில் உறுதி இருக்கணும், விசுவாசத்தில் உறுதி இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் உறுதியாக பின்பற்றுறீங்க? ஆமென். ரூத்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூத்து 1ஆம் அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னாக்கா, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். ஆமென். நீ எனக்கு போன்னு சொல்லாத. எவ்வளோ ஸ்ட்ராங்காகிறா பாருங்க. உன் தேவன் என் தேவன். உன்னை புதைக்கிறதுல என்ன புதைக்கணும்? மாமியாரோட உடன்படிக்கை பண்ணுறா. நீ என்னைக்காவது இயேசுவோட உடன்படிக்கை பண்ணியா? ஆண்டவரே, நான் உனக்காக சாவேன். ஆண்டவரே, ஊழியத்தில் நான் உமக்காக வாழ்ந்து நான் மரிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேசம் என் தேசம். அவர் சொல்கிறா பாருங்க எப்படி. ஆமென். யோபு சொல்கிறாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன், நான் விட மாட்டேன். உண்மையில் நம்பிக்கையாக இருப்பாண்டவரே. யோபு 13, 15, 14 பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இருக்கணுங்க. நமக்கு முதல்ல உறுதித்தன்மை இருக்கணும். என் இயேசு என்னை விடுவிப்பார், என்னை காப்பாற்றுவார், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பார். எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, என் இயேசு என்னை விட மாட்டார். அவன் நம்பிக்கை அவனை விட்டு போவே இல்லை பாருங்கள். அவனை கட்சியில் கற்று என்ன பண்ணார்? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். அந்த உறுதி, அந்த நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? நான் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவர், நான் விட மாட்டேன்ப்பா. ஆமென். பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹொரபலதர் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா செய்யா முன்னோ பின்னோ என்னை நேரித்து உன் கரம் பிடிக்கின்றே முன்னோ பின்னோ என்னை நிறுத்தி உன் கரம் பிடிக்கின்றே உமக்கு மறைவாய் எங்கே போவே உமக்கு மறைவாய் எங்கே போவே உம்மை விட்டு எங்கே ஓடுவே நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து போக மாட்டேன் பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து போக மாட்டேன் துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே என் வழிகளெல்லாம் நீ அறிவி என் வழிகளெல்லாம் நீரருவி எல்லாம் உம் கிருபை ஐயா எல்லாம் உம் கிருபை உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 பகைவர்கள் 1000 பேசட்டும் நான் பயந்து போக மாட்டேன் எசேக்கியா அவன் என்ன பேசினாலும் சரி அமைதியாக இருந்தான் பாருங்க அவன் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்கிறான் முறையிட வேண்டிய இடத்துல போய் முறையிடுறான் எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது கூட அவன் கர்த்தரிடமாக திரும்பினான் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுங்க அவன் ஊழியக்காரர்கிட்ட கூட போல ஊழியக்காரன் தான் சொல்கிறான் எசேக்கியா நீ மரிக்க போற உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதே தீர்க்கதரிசியை கர்த்தர் வர வைத்தார் ஏன் தெரியுமா எசேக்கியா சுவர் பக்கமாக திரும்பி அந்த தீர்க்கதரிசி முகத்தை பார்க்கலங்க அவன் பின்னாடி கூட பார்க்கல அவன் சுவர் பக்கமாக திரும்பிட்டான் உடனே ஆண்டவரே என்று கூப்பிட்டான் சத்தமிட்டு கூப்பிட்டான் இங்கே ராஜா சனகரிப்பு எழுப்பி வந்தபோது கூட அவனை பார்க்கல அவன் கேலி பண்ணதை பார்க்கல கிண்டல் பண்ணதை பார்க்கல ஏளனமா பேசுறதை பார்க்கல அவன் படையை பார்க்கல அவன் அதிகாரத்தை பார்க்கல அவன் வல்லமையை பார்க்கல பட்டயத்தை பார்க்கல அவன் யார்தான் பார்த்தான் என் ஜெபத்தை கேட்கிற தேவனை நான் பார்க்கிறேன் அவர் என்னை விடவே மாட்டார் எத்தனை பேர் சொல்றீங்க என்ன அவர் விடவே மாட்டார் ஆமென்
நான் ஆராய்ந்திருக்கிற அவர், நான் அறிந்திருக்கிற அவர், என்னை மீட்டு கொண்டவர். நான் அவரை பார்க்கிறேன். அவர் என்னை வெக்கத்துக்கு விட மாட்டாரு. அவர் என்ன இப்படிப்பட்ட ஏளனமான வார்த்தைகளுக்கு என்னை விட மாட்டாரு. அந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, ஆமென், அவன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மலமாக்கினார். உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சத்துருக்களை நிர்மலமாக்க போகிறார். ஆமென். நீ தேவனை விடாத. ஆமென். யாக்கோபை போல ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட போறது கிடையாது, நான் விட போறது கிடையாதுப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க கைகளை மட்டும் தூக்குங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. நான் விட மாட்டேன். ஆமென். ஆசீர்வதித்தால் ஒழிய. என்னை யார் என்ன பேசினாலும் சரி கவலைப்படாதீங்க. ஏங்க, உங்களை யாருன்னா என்னென்ன பேசின்னு போட்டாங்க. ஏசு என்ன சொல்ல தெரியுமா? இனி பாவம் செய்யாத போ. யாருன்னா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களை பார்க்கிறவர் பரிசுத்தமானவர், உங்களை நடத்துகிறவர் பரிசுத்தமானவர், உங்களை நல்வழிப்படுத்துவார். கர்த்தாவே, இந்த காலவேளையில் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற, ஒருவேளை இன்னிலிருந்து ஜெபிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப ஆவி நம்முடைய பிள்ளைகளை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறீங்க. அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க ஆவியானவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்குங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடல் உங்களை யாராவது சோதரன் எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை, தேவைகள் ஒன்றும் தடையில்லை. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை, தேவைகள் ஒன்றும் தடையில்லை. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எதிராய் ஒரு பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவா. எந்தன் இயேசுவா, என் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம்
கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நாம் கண்களை மூடுவோம். பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த விசேஷித்த கிருபை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியான பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதியும். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன்னு சொன்னது போல உம்மை ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்கிற பிள்ளைகளாய், விடாமல் தொடர்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்ன யோபுவை வெட்டத்திலே ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர். அதுபோல உறுதி தன்மையை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றியதுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எடுத்த பொறுத்தவரையிலே நம்முடைய பிள்ளைகள் தாகமாக நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தன்மையாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.